கவலைப்படாதீர்கள். உங்கள் தந்தையை கொல்லலாம், அவன் செய்த தர்மத்தை யாராலும் கொல்ல முடியாது. பாரியை அழிக்கலாம், அவன் பரந்த புகழை என்றும் அழிக்க முடியாது. கண்மணிகளா, உங்கள் காதலன் தெய்வீகன் இப்பொழுது எங்க இருக்கிறாரம்மா? அவரையும் போர்க்களத்தில் வஞ்சகமாக பிடித்து மூவேந்தர் கோட்டையில் சிறை வைத்து விட்டார்கள். என்ன அநீதி, என்ன அதர்மம்! நல்லவர்கள் வாழ இடமில்லையா இந்த நாட்டில்? குழந்தைகளா, கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். உங்கள் தந்தையின் கடமையை நான் செய்கிறேன். வள்ளல் பாரியின் தர்மத்தின் மீது ஆணை, யான் வணங்கும் தமிழ் மீது ஆணை, சிறையில் இருக்கும் உங்கள் காதலன் தெய்வீகனை விடுவித்து அவனுக்கே உங்களை மணமுடித்து வைக்கிறேன். அந்த மூவேந்தர்களை கொண்டே உங்களுக்கு அருகிடச் செய்கிறேன், இது உறுதி. பாண்டியமன்னா, தர்மத்தின் பேரால் உன்னிடம் தூது வந்தேன். சிறையில் இருக்கும் திருக்கோவலூர் மன்னன் தெய்வீகனை உடனே விடுதலை செய். அவனுக்கும் அங்கவி சங்கவிக்கும் நீயே கூட இருந்து திருமணம் நடத்தி வை. பாரி வஞ்சித்துக் கொண்ட பாவத்திற்கு பரிகாரம் அதுதான். அன்னையே, இலக்கிய விஷயத்தில் நீங்கள் எது சொன்னாலும் கேட்போம். இது அரசியல், தயவு செய்து நீங்கள் இதில் தலையிட வேண்டாம். பாண்டியா, பாரியன் மக்கள் கண்கலங்கினார், அது தமிழ்நாட்டுக்கே அவமானம். தமிழை காத்த நீ தர்மத்தை காக்க வேண்டாமா? அது என் தனிப்பட்ட விஷயம் அல்ல, மூவேந்தர்கள் சம்பந்தப்பட்டது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சோழமன்னா, பாரிக்கு இழைத்த கொடுமை போதாதா? அவன் மக்களையுமா கொடுமைப்படுத்த வேண்டும்? ஒரு புறாவுக்காக தன் சதையே கொடுத்தான் சிவிச்சக்கரவர்த்தி, ஒரு ஆவுக்காக தன் மகனையே அளித்தான் மனுநீதி சோழன். அந்த மரபில் வந்த நீ இதை செய்ய தயங்கலாமா? இப்பொழுதே விவாகத்திற்கு ஏற்பாடு செய். அவ்வையம்மையே, எங்கள் தர்மத்தை நாங்கள் அறிவோம். இந்த வீணான முயற்சியில் இனி தாங்கள் தலையிட வேண்டாம். வள்ளல் பாரி இருந்த பின்னும் அவன் மக்களிடம் வர்மம் காட்ட வேண்டுமா? உங்கள் மரபில் வந்த ஒருவன் கற்புக்கரசியாம் கண்ணகிக்கு கோயில் எடுத்து வழிபட்டான். ஆனால் நீயோ கன்னிப்பெண்களை கண்ணீர் விடும்படி செய்திருக்கிறாய். அது நீதி அல்ல. உடனே தெய்வீகனை விடுதலை செய், திருமணத்தை நடத்தி வை. தெய்வீகன் எங்கள் பகைவன், சிறைக்குள்ளேயே கிடந்து மடிவதுதான் அவனுக்கு சிறந்த பரிசு. போர்வெறி கொண்ட மூவேந்தர்களே, நீங்கள் தர்மத்தின் காவலர்கள், தர்மத்தை காப்பாற்றுவீர்கள் என்று உங்களிடம் முறையிட்டேன். ஆனால் செருக்கின் மிகுதியால் நீங்கள் தர்மம் தவறிவிட்டீர்கள். இனி உங்கள் நியாயம் கோரி நான் நிற்கப் போவதில்லை. உங்கள் கட்டுக்காவல் சிறையில் இருக்கும் தெய்வீகனுக்கும் காட்டில் வசிக்கும் கன்னிகைகளுக்கும் நாளைக்கே திருமணம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அரசர்கள் தவறலாம், ஆனால் அறம் தவறுவதில்லை.
மாரீகன் தப்பி விட்டானா? அங்கவி சங்கவியும் மணக்கப் போகிறானா? மந்திரி, நமது சேனைகள் தயாராகட்டும். இந்த கல்யாணம் நடைபெறவே கூடாது. மகளிர் எழிலில் மறுமலரணையால் அங்கவை தங்கவையாகும் இருவர் தம்மை செந்தமிழ் பாடிய அவ்வை அம்மை கரத்தால் அரசர் குலத்து திருமணச் செல்வம் திருக்கோவலூரான் தெய்வீக மன்னன் கைவகமாக்கி அண்ணே, ஆபத்து ஆபத்து! மூவேந்தர்களும் படையெடுத்து வந்து விட்டார். பெண்களை அடிக்க இவ்வளவு பெரிய படையெடுப்பா? பொறுமைக்கு அணிகலமான பூமியே, இவர்களுக்கு நீதான் நற்புத்தி புகட்ட வேண்டும். உன்னை நாள் பாரிக்கு மூவேந்தர் செய்தவெல்லாம் அன்னை நிலமே நீ அறியாயோ? நன்னயமாம் பொறுமைக்கு அணிகலனாம் பூமியே, பொறுமைக்கு அணிகலனாம் பூமியே, மூவேந்தர் சிறுமைக்கு சற்றே சிறீ பாரியுடன் மூவேந்தர் பகையுடையானாமாயின் சீரிக்கிளம்புவதேன் சிறுமியர் மேல் பொறாமல் செய்த பிழை உணர்ந்து தேவேந்தர் செருக்கொழிய வையகமே வாசிறந்து சொல். ஆச்சரியம்! அதோ ஔவையார். மூவேந்தர்களே, ஏன் ஆச்சரியப்படுகின்றீர்கள்? உங்கள் தவறான செய்கையைக் கண்டு அன்னை நிலம் நெஞ்சம் பிளந்து நிற்கின்றார். மன்னர்களே, இந்த மண்ணை நீங்கள் ஆளவில்லை, இந்த மண்தான் உங்களை ஆளுகின்றது. அறத்தை நீங்கள் அமைக்கவில்லை, அறம்தான் உங்களை அமைக்கவும் எடுக்கவும் செய்கின்றது. மனிதர்கள் அறம் தவறி நடக்கும் காலத்தில் மழை தவறுகின்றது, கடல் பொங்குகின்றது, காற்று வீழ்த்துகின்றது, மலை வெடிக்கின்றது, மண் பிளக்கின்றது. இதோ பாருங்கள், பாரிக்கு உங்கள் சேனைத் தலைவர்கள் வெட்டிய படுகுழி இதோ உங்கள் பாதையை மறைக்கின்றது. இனியாகிலும் உங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களால் இறந்த பாரிக்காக வருந்தி வணங்குங்கள். பாதை கூடிவிடும். அன்னையே, தமிழகத்தின் தாயாகிய தங்கள் மனம் நோக்கும்படி நடந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். பாரிவள்ளலின் உயர் குணங்களை அறிந்திருந்தும் பொறாமைக்கு அடிமையாகி அவருக்கு இழைத்திட்ட அநீதிகளுக்காக தலை தாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம். இனி தாங்கள் தான் எங்களை மன்னித்து காப்பாற்ற வேண்டும். மன்னர்களே, இனி தமிழகத்தில் பிளவு நீங்கி ஒற்றுமை ஏற்பட்டதற்கு அறிகுறியாக உங்கள் பகையை மறந்து வாருங்கள். பாதை கூடிவிடும். உங்கள் கருணையால் இவதம் கடிமணம் புரியும் சாலையும் மகளிரும் நெடியமால் போல நிலமிசை வாழ மூவேந்தர்களே, தமிழ்நாட்டின் மும்மணிகளே, இந்த தமிழகத்தின் வாழ்க்கையிலேயே இன்று மிகவும் புனிதமான நாள். மன்னவராக இருந்தும் தங்கள் தவறுகளை உணர்ந்து தங்களால் இன்னல் இழைக்கப்பட்டவர்களுக்கு தாங்களே முன்வந்திருந்து ஆசி கூறி காப்பாற்றினார்கள் என்ற பெருமை ஏற்பட்டுவிட்டது. தமிழகத்தின் செல்வர்களே,
நீங்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். பகையை மறந்து வாழுங்கள். அதுதான் உயர்ந்த அறம். அதுதான் அறிவு படைத்ததின் பயன். என் வாழ்க்கையில் குடிசையிலும் நுழைந்தேன், புறவர்களுடனும் உரையாடினேன். யான் நடந்த நடையும் ஓடிய ஓட்டமும் நாடெங்கும் நான் பாடிய பாடல்களும் என்றும் உங்களோடு இருக்கும். ஆயினும் யான் செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று பாக்கி இருக்கிறது. வருங்கால மன்னர்களாகி இந்நாட்டு குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும். அவர்களுக்கும் சில உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். மன்னர்களே, எனக்கு விடை கொடுங்கள்.